சங்கிலி வரலாற்று தொடர். உறுப்பு 1. களம் 1. இடம் நல்லூர், யாழ்ப்பாணத்து அரசன் அவைக்களம். அரசு கட்டிலில் யாழ்ப்பாணத்தரசன் தரராசசேகரன் வீட்டிருக்கின்றான். அருகில் சங்கிலி ஓர் இருக்கையில் அமர்ந்திருக்கின்றான். தனியாஜிக்க முதலில் அரச கேசரி முத்துலிங்க முதலில் அப்பா முதலில் அடியாற்றி நல்லான் இமையானன் வீரமாப்பானன் ஆகியோர் அவனை சூழ்ந்திருக்கின்றனர். சங்கிலி எழுந்து நின்று அரசனை வணங்கிவிட்டு தனிநாஜிக்க முதலியை நோக்கி, அமைச்சர்களே, என் அண்ணன் இளவரசர் பண்டாரத்தை கொன்றவனை பிடித்து விட்டீர்களோ? அப்படுகொலை எவ்வாறு நடந்ததென ஜாமறியை விரிவாக்க சொல்லுங்கள். தனிநாஜிக முதலி எழுந்து நின்று அரசனை நோக்கி, வேந்தரே, அவனை எம்முடைய தளபதி இமயனார் தம் படைவீரர் சிலரின் உதவியோடு கைப்பற்றி கோட்டையில் காவலில் வைத்திருக்கின்றனர். ஜாமா ஆராய்ந்து பார்த்ததில் அவன் எங்கள் பகைவராகிய வன்னியரவரால் இங்கு வந்து காவலருக்கு தெரியாது அரச மாளிகை பூங்காவில் களவாக உட்புகுந்து ஒளிந்திருந்தான் என தெரிய வந்தது. இளவரசர் மாலை பொழுதில் தம்முடைய அரச பணிகளை முடித்துவிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொள்வதற்காக அங்கு உலாவ போனார். அப்பொழுது அப்படுபாவி படிக்கிலம் இல்லாது தன்னந்தனியை அமைதியாக உலாவிக் கொண்டு இளம் பிறையின் நடுகில் ஈடுபட்டு நின்று அவர் பின்புறமாக மெல்லச் சென்று தனது உடைக்குள் ஒளித்து வைத்திருந்த கட்டாரை எடுத்து அவர் முதுகில் ஓங்கி குத்தினான். உடனே எங்கள் இளவரசர் அலறிக்கொண்டு மண்ணில் சாய்ந்தார். அந்த அலறலை கேட்டு காவலர் அவ்விடத்திற்கு விரைந்தோடினர். அப்பொழுது இளங்கோ விழுந்து கிடப்பதையும் அவர் அருகில் ஒருவர் நோடுவதையும் கண்டார். உடனே காவற்காரர், கொலை கொலை, இதோ ஓடுகின்றான், பிடியுங்கள் என்று கூச்சலிட்டினார். அதனை கேட்டு கோட்டை வாயிலில் நின்ற தளபதி இமயனார், இங்கிருந்து ஒருவரும் வெளியேறாமல் பாருங்கள் என்று படையினரில் ஒரு பகுதியினரை ஏவினார். ஏவிவிட்டு மற்றொரு பகுதியினரை பூந்தோட்டம் முழுவதும் சல்லடை போட்டு பார்க்கும்படி கட்டளையிட்டனர். அவருட் சிலர் அகலியின் ஒரு பக்கத்தில் ஒருவன் பதுங்கியிருக்க கண்டார். அவன் கையிலும் உடையிலும் ரத்தம் தோய்ந்திருந்தது. உடனே அவனை பிடித்து தளபதியிடம் கொண்டு போய் ஒப்படைத்தனர். அவர் உண்மையை கூறுமாறு நெருக்கினார். வன்னியரவரால் அங்கு வந்ததாக அக்கொலைவாளி ஒப்புக்கொண்டான். ஆனால் தன் 100 பேரை தெரிவிக்க மறுத்துவிட்டான். தொடரும்.